மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். இன்று காலை விமானம் மூலம் டெல்லி சென்ற முதல்வர் ஸ்டாலின் மன்மோகன் சிங் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். திமுக எம்பிக்கள் TR பாலு, கனிமொழி, தயாநிதி மாறன், ராசா, MM அப்துல்லா ஆகியோரும் மன்மோகன் சிங் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர், கருணாநிதியோடும் தம்மோடும் மிகுந்த நட்பு வைத்திருந்த மன்மோகன் சிங்கின் மறைவு மிகுந்த வேதனைக்குரியது என்று தெரிவித்தார். மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் தமிழகத்திற்கு பல்வேறு திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்தது என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். சென்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டம், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் செயல்பாட்டிற்கு வருவதற்கும், நாடு முழுவதும் தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் பயன்பாட்டில் இருப்பதற்கும் மன்மோகன் சிங் தான் காரணம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். ஒரு பொருளாதார நிபுணராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங்குடைய மறைவு என்பது காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு மட்டுமல்ல, இந்திய நாட்டிற்கு ஒரு பெரும் இழப்பாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை பெருக்குவதற்கு பல்வேறு திட்டங்களை அவர் உருவாக்கி தருவதற்கு துணை நின்றிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மதுரை வாயில் திட்டமாக இருந்தாலும், தமிழகத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய வகையில் சாலைகள் வசதி ஏற்படுத்தி வருவதாக இருந்தாலும், அதேபோல் 100 நாள் வேலை திட்டம் என்கிற ஒரு புரட்சிகரமான திட்டத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியவர் திரு மன்மோகன் சிங் அவர்கள். எல்லாவற்றையும் தாண்டி தமிழர்களுடைய கனவாக இருந்திருந்த 100 ஆண்டு காலமாக கனவாக இருந்து வந்த செம்மொழியை அன்னை சோனியா காந்தியினுடைய துணையோடு அவர் அந்த செம்மொழி என்கிற திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி தந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். தலைவர் கலைஞரோடு நெருங்கி பழகக்கூடிய, ஒரு நட்புணர்வோடு இருக்கக்கூடிய ஒருவராக இருந்தவர். அவர் மறைந்து விட்டார் என்பது வேதனைக்குரிய ஒன்று. இன்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வந்து தமிழ்நாட்டில் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் அவர் தான். கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம்னா அதுக்கு காரணம் அவர் தான். அதேபோல் சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வருவதற்கு அவர் தான் காரணமாக இருந்தார். ஆனால் இடையிலே நின்று இருக்கிறது, அது வேறு. அதேபோல் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ் செம்மொழி சொல்லிட்டேன். 100 நாள் திட்டம் ஏற்கனவே சொல்லியாச்சு. இது போன்ற பல்வேறு திட்டங்களில் கொண்டு வருவதற்கு